வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி வச்சு சூப் பண்ண போகிறோம். இது வந்து நான் பட்டர் போட்டுட்டேன், அது சீக்கிரமே மெல்ட் ஆகிடுச்சு. அதனால் பூண்டு போட்டேன், அதுக்கப்புறம் சீரகம் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காயாக நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வெஜிடபிள் சூப் பண்ணுறோம், அதனால் அதுக்கு தேவையான காய் உங்களோட வெரைட்டிஸ். நான் வந்து பீன்ஸு, வெங்காயம், கேரட்டு, கோஸு எல்லாம் நறுக்கி பொடியாக நறுக்கியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் நறுக்கிக்கணும். இதுலேயே நீங்கள் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சூப் மாதிரி இருக்கும், லைட்டாக கொஞ்சம் ஃப்ளேவர். அந்த மாதிரி நீங்கள் வெரைட்டிஸ் வந்து உங்கள் சாய்ஸு. இதை நல்லா வதக்கணும், கொஞ்சம் உப்பு போடணும். ஏன்னா இந்த காய் வேகட்டும் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உப்பும் போட்டோமா மூடி வச்சுடுவோம். வெயிட் போட வேண்டாம், வேகட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப நறுக்குன்னு இருந்தால் நல்லா இருக்காதுன்றதுனால நம்ம வந்து விசில் போடாமல் அப்படியே வச்சுருக்கோம். இப்போது கருப்பு கவுனி அரிசி பார்த்தீங்க இல்லையா, இதை வந்து நான் நைட்டு ஊற போட்டுட்டு காத்தால் ஒரு துண்டில் காய போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஈரம் போயிட்டோடனே நான் மிஷினில் அரைச்சி எடுத்து வெயிலில் காய வச்சு வச்சுட்டுருக்கேன். நீங்கள் வெறுமனையே கூட அப்படியே அரைச்சி வச்சுக்கலாம். அந்த மாவை என்ன பண்ணணும், நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் இன்னும் நான் பொண்ணதை விட திக்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரொம்ப திக்காக வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா தண்ணி கொதிக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நல்லா தண்ணி கொதிக்கணும். காய் கொஞ்சம் அரை வேக்காடு ஆகிடுத்தான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கரைச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரணும். மொத்தமாக ஊற்றினா அப்படியே கட்டியாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த சூட்டுக்கு பொறுமையாக கலரணும். கலரினா நம்மளோட இதை பாருங்கள், சூப் ரெடி. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிண்டு அதுக்கு மேலே மிளகு தூளை கொஞ்சம் தூவிக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பிடிச்சதுன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி போட்டு நீங்கள் சூப்பர் சர்வ் பண்ணலாம். இப்போது நான் வந்து கருப்பு கவுனி வச்சு பெனிஃபிட்ஸு, அப்புறம் கேக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இதை நான் என் ஸ்கின்னில் வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் அந்த பெனிஃபிட்ஸும் அந்த கேக்கையும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக வரவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க, ஒரு லைக் போட்டுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்கள, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களோட மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களை இந்த மாதிரி இவங்க பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம்.